எல்லாருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு, யாரும் பேசாததை பேசுவோம் அல்லது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத விஷயங்கள ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல, கடந்த சில நாட்களாக நான் சில வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு எத பத்தி பேசப் போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நான் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நான் சொல்ற தகவல்கள் உண்மைன்னு நீங்க நம்புனீங்கன்னா, என்னோட வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது என்னோட பெர்சனல் ரிக்வெஸ்ட். இன்னைக்கு நம்ம எத பேசப் போறோம் அப்படின்னா, வாக்குப்பதிவுக்கு இன்னும் 1 நாள் தான் இருக்கு. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடக்குது. இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பரப்புரைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. இந்த நேரத்துல கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நம்மகிட்ட குவிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து இப்ப என்டிஏ அலையன்ஸ் அதிமுக தலைமையிலான என்டிஏ அலையன்ஸ் வந்து ஒரு போட்டி. அதே மாதிரி ஐஎன்டிஐ அலையன்ஸ் அது வந்து திமுக கட்சி, திமுக, விசிகவுல சேர்ந்த அந்த ஒரு அலையன்ஸ் வந்து ஒரு போட்டியில இருக்காங்க. இப்போ ஆளும் கட்சியான திமுகவுக்கு ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள் எல்லாருமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது பரவலாக கடந்த சில ஆண்டுகளாக பொது வெளியில் எல்லாருமே முன் வச்சுட்டு வர ஒரு வாதமா இருக்கு. இப்போ தேர்தல் கருத்து கணிப்புகளை வந்து வைக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு கருத்து கணிப்பை வைக்கிறாங்க. ஆனா, அப்படி சப்போர்ட் பண்ணினோம்னா, எதிர்காலத்துல நம்ம மாட்டிக்குவோம். தவறான தகவலை குடுத்ததாக ஆகிடும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வந்துச்சுன்னா, அங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு இழுபறி அப்படிங்கிற மாரி வச்சுடுறாங்க. எப்படியோ ஒரு வகையில திமுக ஜெயிக்கும்ங்கிற கருத்தை மக்கள் மத்தியில திணிக்கணும். ஆனா, அவங்களும் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுல மிகுந்த எச்சரிக்கையோட செயல்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து ஒரு சில ஊடகங்கள், அதாவது சமூக ஊடகங்கள், பொதுமக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய சமூக ஊடகங்கள் வந்து, நிச்சயமாக என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வருது. என்டிஏ கூட்டணினா அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வருது. அதிமுகவோட கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற வேட்பாளர்கள் பெரும் அளவில் பெரும் எண்ணிக்கையில் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத முன் வச்சுட்டு வர்றாங்க. இங்க வந்து எனக்கு என்னோட பர்சனலா நான் சொல்லப்போனா, தொகுதிகளுக்கு நேரடியா போய் வாக்காளர்களை பார்த்து அவங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாம் கேட்கிறத விட, தமிழ்நாடுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் அத மையமா வச்சு, இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத ஒரு பொதுவான கண்ணோட்டத்தோட இந்த பதிவுல நான் முன்வைக்க போறேன். இப்ப தமிழ்நாட்டுல தனி பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 20, 30 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்டால், இப்ப 1991ன்னு வச்சுக்கோங்களேன். 1991ல வந்து ராஜீவ்காந்தி படுகொலை அப்படிங்கிறது தேர்தல்ல ஒரு பெரிய அலையை ஏற்படுத்துச்சு. அது மூலமா வந்து அதிமுக ரொம்ப பெரிய அளவுல அதாவது எம்ஜிஆர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி, அவர் எலக்ஷன்ல நின்னு ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச பின்னாடி 1989ல தான் திமுக முதல்ல ஜெயிச்சது. ஆனால் 2 வருஷம் ஆட்சி நடந்துட்டு இருந்தப்பவே வந்து கவர்ன்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி 91ல நடந்த தேர்தல்ல ராஜீவ்காந்தியோட படுகொலை வந்து ஒரு பெரிய அலையை தமிழ்நாட்டுல உருவாக்குச்சு. அதனால அதிமுக ஜெயிச்சது அப்படிங்கிற ஒரு வாதத்தை பல விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க. அது அப்படியே இருந்தால் கூட 1996ல வந்து அதிமுக பெரிய அளவுல தோல்வியை எதிர்கொண்டது. திமுக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று ஒரு மகத்தான சாதனை படைத்ததுன்னு சொல்லலாம் நம்ம. ஆனா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2001ல மறுபடியும் வந்து திமுக வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டது. திருப்பியும் 2006ல வந்து அதிமுக அதே மாதிரி ஒரு தோல்வியை எதிர்கொண்டது. 2006க்கு பின்னாடி 2011ல பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தது அதாவது 2011ல இப்ப எப்படி இருக்கோ கள நிலவரம் அதே மாதிரி தான் 2011ல இருந்துச்சு. 2011ல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 2006 டூ 2011ல மின்சார தட்டுப்பாடுங்கிறது பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அந்த திமுக ஆட்சிக்கு உருவாக்கி இருந்தது. அது இல்லாம நில அபகரிப்புங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளா இருந்தது. இதனால் வந்து பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதெல்லாமே ஆன்டி இன்கம்பன்சியா இருந்த சூழ்நிலையில் கூட, எப்படியோ ஒரு வகையில திமுக மீண்டும் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாரி தான் கருத்து கணிப்புகள் முன் வச்சாங்க. தேர்தல் அரசியல் விமர்சகர்கள் சொன்னதும் அதுதான். 2011ல திமுக வென்றுவிடும் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்தை ஒரு ட்ரெண்ட வந்து மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்கள் வந்து உருவாக்கி இருந்தாங்க. ஏன்னா, அவங்க வந்து திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட உருவாக்குனாங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் இப்போ உருவாகியிருக்கு. இப்போ 2011 தேர்தல்ல அந்த தேர்தல் முடிவுகள் வந்த அ விதத்த வந்து நம்ம இப்போ கொஞ்சம் பேசுவோம். 2011 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கிறாங்க. காலையில 7 மணி, 8 மணிக்கு வாக்குகள் எண்ண எண்ண தொடங்கிருவாங்க அப்படின்னு வச்சுட்டா கூட, அன்றைக்கு கலைஞர் டிவில நடந்தத பார்க்கணும்.
டிவியில வந்து நேர்முக வர்ணனையாளரா யார் இருந்தாங்கன்னா, அந்த நக்கீரன் கோபால் தான் இருந்தாரு. காலையில ஒரு 8 மணி 8:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு கலைஞர் டிவியில முதல்ல அந்த அஞ்சல் வாக்குகள்னு சொல்றோம்ல, தபால் வாக்குகள்னு சொல்றோம்ல, தபால்ங்கிற சொல் தமிழ் சொல் இல்லைங்கிறதுனால அந்த சொல்லை பயன்படுத்துறது இல்ல நானு. அஞ்சல் வாக்குகளை எண்ணும் பணிகள் காலையில வந்து தொடங்கி ஒரு 8:30 மணி 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் திமுக வந்து லீடிங்ல போச்சு. இப்ப நக்கீரன் கோபால் நெறைய பேரோட இன்டர்வியூ எடுத்து ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா, மறுபடியும் வந்து 2011ல திமுக தான் ஆட்சி அமைக்கப் போகுது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. கோபாலபுரம் தெருக்களில் பல லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள், பல்லாயிரக்கணக்கான காவலர்கள் போலீஸ வச்சு புரொடெக்ஷன் குடுக்க வேண்டிய அளவுக்கு அந்த கூட்டத்த மேனேஜ் பண்ண வேண்டிய அளவுக்கு நிலைமை இருந்தது. காலையில வந்து 9, 9:30 மணிக்கு. 10, 10:30, 11 மணி அப்படிங்கும்போது என்னாச்சுன்னா, நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறி 12 மணிங்கும்போது திமுக தோல்வி உறுதி அப்படிங்கிறது உறுதியாயிடுது. 11 மணிக்கு பின்னாடி 10 மணிக்கு பின்னாடியே நக்கீரன் கோபால் கலைஞர் டிவியில ஆளவே காணோம். அதுக்கு பதிலா திரைப்படங்கள், சினிமா பாடல்களை ஒளிபரப்புறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது 2 மணி 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா, கோபாலபுரம் தெருக்களில் இருந்த பொதுமக்கள் கூட, அந்த தொண்டர்கள் கூட யாருமே அங்க இல்ல. கடைசியில பார்த்தீங்கன்னா 4 மணி 5 மணிக்கு ஒரு 5 போலீஸ் 5 பேர் கூட இல்ல 3 பேர் தான் இருந்தாங்க. 3 பேர் காவலர்கள் மட்டும் தான் அந்த கோபாலபுரத்துல இருந்தாங்க. கூட்டம் எல்லாமே வந்து போயஸ் கார்டனுக்கு வந்துருச்சு. இதுதான் 2011 தேர்தல் முடிவுகள் வெளியான அந்த நாளோட ஒரு சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதுல பார்த்தீங்கன்னா, 11 மணி 12 காலையில 11 மணிக்கு பின்னாடியே கவர்ன்மென்ட்ல ஹையர் அபிஷியல்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே. அவங்க எல்லாருமே வந்து போயஸ் கார்டனுக்கு போய் ஜெயலலிதாவை மீட் பண்ணிட்டு வர தொடங்கிட்டாங்க. இதுல அதற்கு அடுத்த நாள் வந்து தமிழ் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்து ஒரு போட்டோ வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை உருவாக்குச்சு. என்னன்னா, கடைசியில் வந்தார் லத்திகா சரண் அப்படின்னு ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. லத்திகா சரண்ங்கிறவங்க ஒரு ஃபார்மர் ஐபிஎஸ் ஆபீசர். அவங்க வந்து திமுக ஓரியன்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது. ஜெயலலிதாவுக்கு கடுமையா எதிர்ப்பு மனநிலையில் இருந்த ஒரு ஆபீசர் அப்படிங்கும்போது, கடைசியில சாயந்திரமா பார்த்து அவங்களும் போயஸ் கார்டனுக்கு வந்துட்டாங்க. அதாவது கடைசியாக வந்தார் லத்திகா சரண். இதுதான் ஒரு மிகப்பெரிய போட்டோ போட்டு ஒரு 4 காலம் நியூஸ் எழுதுற அளவுக்கு இருந்தது. ஒரு அட்லீஸ்ட் டபுள் காலம் அட்லீஸ்ட் அந்த போட்டோவையாவது எல்லா நியூஸ் பேப்பருமே பப்ளிஷ் பண்ணினாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு நாள்ல வந்து மிகப்பெரிய மாற்றங்கள். காலையில இருந்த நிலை வந்து 9, 9:30 மணி, 10 மணிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 12 மணிக்கு தலைகீழா மாறிடுது. சாயந்தரம் வந்து என்டையர் முடிவுகள் வந்து ஏற்கனவே வந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருந்த எல்லாமே பொய்யா போச்சு. அதே நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், நாளிதழ்கள் பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாளிதழ்களே வந்து அ நெறைய தொகுதிகளை இழுபறின்னு காட்டுறாங்க. ஏன்னா, திமுக வெற்றி பெறும்னு எழுதுறதுக்கு அவங்களால முடியல. பட் அவங்க அப்படி எழுதணுங்கிறது தான் அவங்களோட விருப்பமா இருக்கு. அதை வந்து அப்பட்டமா தெரியுது அவங்க எழுதுறதுல, பேசுறதுல வச்சு பார்த்தாவே. சோ இந்த தேர்தல்ல என்னை பொறுத்தளவுல இப்ப 1995க்கு பின்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்காவும் ஆட்சி மாற்றம் நடந்துட்டு இருந்தது. இதுல 96ல திமுக ஜெயிச்சாலுமே 2001ல வந்து திமுக தோத்தப்ப அந்த கட்சியினர் என்ன அவங்க சொன்னாங்கன்னா, இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கெல்லாம் வந்து கடைசியில ராஜீவ்காந்தி கொலையில் திமுகவுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டாங்க. இந்த மாதிரி காரணங்கள்னால தான் திமுக மறுபடியும் தோத்துருச்சுங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் 2001ல தோத்த திமுக மறுபடியும் 2006ல ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்தாங்க. ஆனால் எப்போதும் வரலாறு தமிழ்நாடு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி ஒரு இல்லாத சூழ்நிலையில ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டா திமுக வந்தாங்க. அதாவது சட்டமன்றத்துல அவங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை. அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலை வந்துச்சு. அப்ப வந்து கூட்டணி கட்சிகளோட ஆதரவுல தான் கருணாநிதி முதலமைச்சரா இருந்தாரு. அந்த அமைச்சரவை செயல்பட்டுச்சு. இது 2006ல. திருப்பி 2011ல வந்து அதிமுக அமோக வெற்றியை பெற்று வந்துச்சு. அப்படி இருக்கும்போது 2016ல மறுபடியும் திமுக வந்திருக்கணும். ஆனா, இந்த மக்கள் நல கூட்டணிங்கிற ஒண்ணு வந்து ஒரு வாக்குகளை சிதறடிச்சதுனால, திருப்பியும் அதிமுகவே பெருவாரியான இடங்களை பெற்றது. அப்பவும் பார்த்தீங்கன்னா, தோத்து போன திமுக தோத்து போனாலுமே அன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, எங்கிட்ட 50, 60க்கு மேற்பட்ட எம்.எல்.ஏக்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு தோல்வி கிடையாது. எங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி பேசினார். அதாவது தோல்வியை கூட வெற்றி அப்படின்னு மக்களை நம்ப வைக்கக்கூடிய ஒரு வல்லமை திமுகவுக்கு இருக்கு. ஆனா, அதிமுக, பாஜகவுக்கு வெற்றியை கூட வெற்றின்னு சொல்லி நம்ப வைக்கக்கூடிய ஒரு வல்லமை இல்லை அப்படிங்கிறது இது வந்து கன்சிடர் பண்ணும். இந்த 2 கட்சியுமே அவங்க என்ன நல்லது பண்ணியிருக்காங்கங்கிறது சொல்றதே இல்ல மக்கள்கிட்ட. திமுக வந்து அவங்க பண்ணாதையும் பண்ணிதான் சொல்லிருவாங்க. இப்போ சிலர்லாம் பேசும்போது கூட அதிமுக பண்ணின நன்மைகளை கூட திமுக பண்ணுச்சுன்னு மேடை பேச்சாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோ திமுகவும்
பாஜகவும் எதிர்காலத்துல அவங்க என்ன நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையாவது அட்லீஸ்ட் திமுக மாதிரி பொய் பேசாம அட்லீஸ்ட் உண்மையாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விதத்துல செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தேவையா இருக்கு. இதையெல்லாம் கடந்து இந்த தேர்தலில் என்ன உண்மையான கள நிலவரம்னு பாத்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் 2 டைம் அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்குது. ஜெயலலிதா இல்லை. எடப்பாடி பழனிசாமி அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசோட அடிமைன்னு சொல்லி பெரிய விஷயத்த மக்கள் மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பேர்தோட காதலையும் திமுக ஓதி வச்சிருந்தது. குறிப்பா சொல்ல போனா இந்த 8 வழிச்சாலையில எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றதோ அதை அப்படியே கேட்டு செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. அதை தாண்டி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இந்த சாத்தான்குளம் 2 பேர் தந்தை மகன் அந்த ஜெயில அடித்து கொல்லப்பட்ட விவகாரம், எலெக்ஷனுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே பேனர் விழுந்து ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்த ஒரு லேடி வந்து உயிரிழந்துட்டாங்க சென்னையில. இந்த விஷயங்கள் எல்லாம் மாநிலம் முழுவதும் எடுத்துட்டு போய், அதாவது எங்கெங்கயோ நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒன்னா பண்ணி அது மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு திமுக கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கு வந்து உண்மையிலேயுமே மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குதுங்கிறத ஸ்டாலினை வச்சுட்டு மேடையில பேசின பிரேமலதா, கூட்டணி கட்சி தலைவியா இருக்கிற பிரேமலதாவே என்ன சொல்லிட்டாங்க, இன்னும் தமிழ்நாட்டுல வந்து மாநிலம் முழுவதும் பாலியல் வன்முறைகள் அந்த மாதிரி வன்கொடுமைகள் இருக்குது. இதை தாண்டி போதைப் பொருள் நடமாடுது. இதை தவிர என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கறாங்க. பட் இந்த 2 தப்பு தான் மெயின் தப்பே. இது 2ம் இல்லாம இருந்ததுனால ஒரு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும். இதெல்லாம் தாண்டி திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருது அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதையும் இந்த டைம் திமுக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ திமுகவுக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி வரி 1996 இருந்து 2021 வரைக்கும் 30 ரூபா இருந்தது. இவங்க ஆட்சி வந்து 3 டைம் விலை ஏத்திட்டாங்க அப்படின்னு ஒரு குறைபாடு இருக்குது. சொத்து வரி ஏத்திட்டாங்க. மின் கட்டணத்தை வந்து கடைசி இதுக்கு முன்னாடி ஏத்துனப்போ பொதுமக்களுக்கு மட்டும் அந்த கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டாங்க. பட் அரசு எவ்வளவு நாளைக்கு, எவ்வளவு மாசத்துக்கு, எவ்வளவு வருஷத்துக்கு அதை ஏற்றுக்கும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அடுத்து வர்ற கவர்மெண்ட் வந்து அதை வந்து பொதுமக்கள், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை பொதுமக்கள் மீது தான் செலுத்த போறாங்க. சோ இந்த மாதிரி வந்து எல்லா விதத்திலையுமே பொதுமக்களுக்கு ஒரு மக்கள் விரோத அரசா திமுக செயல்பட்டு இருக்குது. இதை தாண்டி சட்டம் ஒழுங்கும் சரியில்லை. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்கள் வீட்டு விட்டு தனியா வெளியில போறதுக்கு பயந்துக்கிறாங்க. இதெல்லாமே திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாக்கி இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கு. பட் 2021 இதை விட 5 மடங்கு 10 மடங்கு ஆன்டி இன்கம்பன்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்தது. அப்படியெல்லாம் இருந்து 2வது முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்து ஜெயலலிதாவும் இல்லாத சூழ்நிலையில 2021 தேர்தலில் குறைஞ்சது 15%, 10%, 15% வாக்கு வித்தியாசத்துல திமுக ஜெயிச்சிருந்தால் மட்டுமே அது வெற்றி. ஆனால் வெறும் 3.5% வித்தியாசத்துல திமுக ஜெயிச்சது. சோ அதை ஒரு வெற்றி அப்படின்னு கருத முடியாது. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அத்தனை ஆன்டி இன்கம்பன்சி இருந்து 2வது முறையை தொடர்ந்து ஆட்சியில் இருந்தும் அதுக்கு அடுத்து திமுக ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் இருந்தால்தான் அதை ஒரு வெற்றினே சொல்ல முடியும். பட் திமுக வந்து வெறும் 3.5% வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றாங்க. அப்பவும் அத்தனை ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அதிமுக கூட்டணி 75 பேர் சட்டமன்றத்துல எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க. 70க்கு மேற்படி 75 எத்தனையோ நம்பர் கரெக்ட் தெரியல. சோ அத்தனை பேர் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதே வந்து மறுபடியும் உண்மையில் சொல்ல போனா எப்படி 2016 70 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னு அதை வெற்றின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாரோ அதே மாதிரி 2021 தேர்தலிலும் அதிமுக தான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிளைம் பண்ணியிருக்க முடியும். அதையும் அவர் பண்ணல. சோ அந்த வகையில பார்த்தோம்னா இந்த தேர்தலில் இப்ப ஏற்கனவே இருக்கிற பேட்டர்ன் படி பார்த்தா நிச்சயமாக அதிமுக அறுதி பெரும்பான்மை பெறும். அதிமுக என்டிஏ கூட்டணி வந்து மிக பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றும் அப்படிங்கிறது தான் உண்மையான கள நிலவரமா இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, தொகுதி வாரியா போய் வாக்காளர்களை சந்திச்சு கேட்காம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் படி போனால் இப்ப இருக்கிற கள நிலவரப்படி அதிமுக தான் வெற்றி அறுதி பெரும்பான்மை பெறும். என்டிஏ கூட்டணி மிக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு. அப்படி இருந்தும் இப்ப வந்து இது வந்து என்னோட கருத்து. தமிழ்நாடு பேட்டர்ன் வச்சு நான் சொல்றேன். ஆனா இப்ப வந்து இந்த அரசியல் விமர்சகர்கள், இந்த கருத்து கணிப்பு நடத்துறவங்களுக்கு எல்லாம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் விசிலடித்தான் குஞ்சுகள், அதாவது சமச்சீர் கல்வியில படிச்சு அதுக்கு பின்னாடி வந்த இளைஞர்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதாவது உண்மையிலுமே வந்து செஃபாலஜிங்கிறது ஒரு சயின்ஸ் ஓரியன்டான ஒரு விஷயமா இருந்தாலுமே என்கிட்ட வந்து கருத்து கணிப்புல கேள்வி கேட்டுக்கிறாங்க. நான் வந்து சின்ன வயசுல நான் வாக்களிச்சப்போ என்கிட்ட கேட்டேன், அன்னைக்கே நான் வந்து உண்மையை சொல்லல. ஆனால் நான் என்ன நினைச்சதுன்னா, என்னை மாதிரி தான் எல்லாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தொடக்க காலங்களில் கருத்து கணிப்பு அப்படிங்கறத நான் முழுமையா ஏத்துக்கவே இல்லை. பட் ஓரளவுக்கு வந்து மோரார்லெஸ் அதுகளை ஏதோ அளவுக்கு உண்மையா வந்துட்டு இருக்கு. சில நேரங்களில் முழுமையா தோல்வி அடைது, சில நேரங்களில் பெரிய அளவில் வெற்றி பெறுது. இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கறத தாண்டி தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பேட்டர்ன் வச்சு நான் சொல்றேன்,
இந்த முறையும் என்னை பொறுத்தளவுல விஜயோட வருகை அப்படிங்கிறது, விஜய் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு நல்ல அவருக்கு ஒரு ஆதரவு இருந்துச்சு. ஆனா, இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பின்னாடி, அவரோட அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள பார்த்த மக்கள், அவருக்கு வாக்களிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்க பெருவாரியான மக்கள் வந்து, அவர் மீதான நம்பிக்கையையும் இழந்து விட்டனர். இருந்தாலும், இந்த முறை வந்து சிறுபான்மையினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக கூட நமக்கு ஒரு சில விஷயம் நல்ல விஷயங்கள பண்ணி குடுத்தாங்க. பட் திமுக எதுவுமே பண்ணல. ஸோ திமுகவுக்கு நம்ம எதிர்ப்பை காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிறுபான்மைன்னு சொல்றது, மத ரீதியான சிறுபான்மை மக்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது வந்து அப்பட்டமா தெரியுது. அவங்க வந்து கண்டிப்பா விஜய்க்கு வாக்களித்து தங்களோட எதிர்ப்பை திமுகவுக்கு காட்ட விரும்புகிறார்கள். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினரே காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க, திமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே பேசிட்டோம். விசிகாவிலிருந்தும் நிறைய இளைஞர்கள் விஜய் ஆதரவாளர்களா மாறிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் வச்சு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது, விஜய் யாரோட வாக்குகளை அதிக அளவுல பிரிக்கிறார்னா, திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை அதிக எண்ணிக்கையில் பிரிக்கிறார். அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை குறைந்த எண்ணிக்கையில் பிரிக்கிறார். இதையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா ஃபைனலா அப்பவும் அதிமுக தான் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கு. என்டிஏ கூட்டணி அமோகமாக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறும். இது வந்து தமிழ்நாடு பேட்டர்ன வச்சுட்டு நான் சொல்றேன். 2011ல தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளையும் கருத்தில் கொண்டு, இதை வந்து இது என்னோட கணிப்பா நான் சொல்றேன். பட் இந்த தமிழ்நாடு பேட்டர்ன்ங்கிறது இதே வந்து எப்பவுமே மாறாதுன்னு சொல்ல முடியாது. இந்த முறை மாறி இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். மாறி இருந்ததுனால், இனிமே வந்து நம்ம எதிர்காலத்துல நம்ம தமிழ்நாடு கணிக்கும்போது, அதை ஒரு முன் உதாரணமா வச்சுட்டு கணிக்க வேண்டியதுதான். பட் இந்த முறை தேர்தலில் அதிமுக அறுதி பெரும்பான்மை பெறும். என்டிஏ கூட்டணி பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பா இருக்கு. நான் வந்து மறுபடியும் சொல்றேன், வாக்காளர்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தி நான் சொல்லல. எனக்கு தோன்ற ஒரு விஷயத்த சொல்றேன். அவ்வளவுதான். இந்த பதிவு இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த பதிவுல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.